சிம்ம ராசி ஐப்பசி மாதத்தில் இந்த சிம்ம ராசிக்கு என்னென்ன நம்ம பண்ண போகிறோம் நேயர்கள், சிம்ம ராசி நேயர்கள். அதாவது முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க, பலசாலி, புத்திசாலி, சாமர்த்தியசாலி. பார்த்தீங்களா? அதாவது எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கணும்னு நினைக்கிறவங்க புத்திசாலி. தெரிஞ்சு என்ன பண்ண போகிறோம் சொல்லுங்கள்? எல்லாத்தையும் தெரிஞ்சு என்ன பண்ண போகிறோம்? ஆனால் அனைவரையும் எல்லாத்தையும் தெரிந்து வைத்திருப்பதை விட அனைத்தவரையும் நம்ம பழகி வச்சுக்கிறணும். அனைத்தவரையும் பழகி வச்சுக்கிட்டா அப்போ அவன் சாமர்த்தியமாக பொழைச்சிக்குவான்ட்டு, அவன் சாமர்த்தியம் பொழைச்சிக்குவான். சங்கர் அந்த சின்னசாமிகிட்ட போய் சாமர்த்தியமாகவே பேசுவான். அப்போ சாமர்த்தியசாலி முக்கியமா, புத்திசாலி முக்கியமா, பலசாலி முக்கியமா? பலசாலி ஓடிக்கிட்டே இருக்கும், என்ன சொன்னாலும் கேட்காது. புத்திசாலி கொஞ்சம் கொஞ்சம் கேட்கும். சாமர்த்தியசாலி என்னாகும், எந்த இடத்துல எதை செஞ்சால் நமக்கு வெற்றி, எந்த இடத்துல எதை செஞ்சால் தோல்வி அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணி கொடுக்கும். அந்த வகையில் ஒரு செயலை செய்வதற்கு உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய சாமர்த்தியம் சிம்ம ராசிக்கு அதிகம் இல்லை, மிக மிக அதிகம். எந்த தொழிலாக இருந்தாலும் சரி வெற்றி தான். எந்த தொழிலாலும் சரி உங்களுக்கு, அதாவது அரசாக இருந்தாலும் சரி, அரசியல் இருந்தாலும் சரி, முழுக்க முழுக்க அரசியல் லைஃப்பாக இருந்தாலும் சரி, நான் என்ன சொல்லியிருக்கேன் முன்னாடி ஏற்கனவே, சிம்மத்துக்கு பக்கத்தில் போய் எதுவும் நிற்க வேண்டாம். அது என்ன செய்யும்னா 10 பேர் 50 பேர் இருந்தாலும் அந்த சிம்ம ராசிக்காரங்களை போகிறோம் பாருங்கள், ஒரு 5 பேர் இருப்பாங்கள்ல. எப்படி 50 பேர்த்தில் சிம்ம ராசி மட்டும் ஒரு 10 பேர், ஒரு 5 பேர் இருப்பாங்க பாருங்கள். அந்த 5 பேர் தான் என்ன பண்ணுவாங்க, லீடராக இருப்பாங்க, உதவி லீடராக இருப்பாங்க, இல்லை பக்கத்தில் ஒரு நிர்வாகத்தில் இருப்பாங்க, இல்லை ஒரு கிளர்க்கில் இருப்பாங்க. அதாவது கமாண்டிங், அதாவது அட்வைஸு, அதாவது என்ன சொல்கிறது, அதாவது ஆர்டர் தான். அந்த 5 பேர் 40 பேர்த்துக்கு என்ன பண்ணுவாங்க, ஆர்டர் தான் கொடுப்பாங்க. நம்ம ஸ்கூலில் படிக்கும்போது பார்க்குறோம்ல, குரூப் லீடர்னு பார்க்குறோம் பாருங்கள். 40 பேர் இருப்போம், 40 பேர்த்தில் ஒரு லீடர் இருப்பார். அப்போ 10 பேர்த்துக்கு ஒரு லீடர் இருப்பார், அவர் தான் குரூப் லீடர். அந்த 10 பேர்த்தை மட்டும் அவர் கண்ட்ரோல் பண்ணுவார். அந்த 10 பேர்த்தை கண்ட்ரோல் பண்ணி இந்த 40 பேர்த்துக்கு முதல் லீடர் இருக்கார் பார்த்தீங்களா, அவர்கிட்ட கொண்டாந்து கொடுப்பாரு. அப்போ அந்த 10 பேர்த்தை கண்ட்ரோல் பண்ணுறது சிம்ம ராசியாக இருக்கும். அந்த ஹெச்ஓடியாக இருக்கிறவர் சிம்ம ராசியில் சூரியன் உச்சமாக இருக்கும், இல்லது ஆட்சியாக இருக்கும். பார்த்தீங்களா எப்படி டிஃப்ரென்ஸ் கொடுக்குறேன் பாருங்கள். எந்த வேலை செஞ்சாலும் முடிச்சே கொடுக்கணும். எந்த வேலை செஞ்சாலும் பேலன்ஸ் இருக்கக்கூடாது, பேலன்ஸ் சீட்டை காட்டக்கூடாது. எப்போதும் மூர்க்கமாக திறமை படைத்திருக்கணும். வாடா பார்த்துக்குருவோம், பார்த்துக்குறோம். உனக்கு 40 பேர்னா எனக்கு 4 பேர் இருக்க மாட்டாங்களா சொல்கிறாங்கல்ல கிராமத்தில். அதுக்கு தில்லாக இருக்கிறது யார், மேசம், சிம்மம், தனுசு. ஆனால் இந்த சிம்மம் என்ன செய்யும் தெரியுமா, எல்லாத்தையும் போய் வேலை வாங்கிச்சு இது போய் தூங்க போயிடும். அங்கெங்கே ஆர்டர் கொடுத்துரும், ஆனால் அது போய் தூங்க போயிடும். அதுக்கு எங்கள் வாத்தியார் அடிக்கடி சொல்லுவாங்க, சிம்மம் சுறுசுறுப்பாகவும் இருக்கும், சோம்பேறியாகவும் இருக்கும். சுறுசுறுப்பாக இருக்கும்போது கமாண்டிங் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்பா எல்லாரும் போயிட்டாங்க, இந்த வடிவேல் கதை மாதிரி தான். அப்பா நிம்மதியாக ஒரு 2 நிமிஷம் பேச்சு மிச்சம், 2 நிமிஷம் அப்படி தூங்கி எந்திரிக்கலாமே அப்படின்னு சொல்லி ஒரு படத்தில் தான் வரும்னு சொல்லுவேன். அந்த மாதிரி தான். ஆனால் விழித்து கொண்டால் அவங்க மாதிரி விபரீதமான எந்த முடிவு எடுத்தாலும் சரி வெற்றியை தான் கொண்டாந்து கொடுக்கும் முடிவில். அப்போ என்ன, உங்களுக்கு என்ன தொழில்? அந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு சுக்கிரன் ஆதிபத்தியம் மட்டும் வந்துடக்கூடாதுங்க, தயவு செய்து. சுக்கிரன் ஆதிபத்தியம் வந்து ஒவ்வொரு ராசிக்கும் இப்போ உங்களுக்கு ஸ்பெஷலாக சொல்கிறேன். சுக்கிரனுடைய ஆதிபத்தியம், சனியினுடைய ஆதிபத்தியம், சனீஸ்வருடைய ஆதிபத்தியம் சிம்ம ராசிக்கு உள்ள என்ட்ரிஃபீல்டு ஆயிடக்கூடாது. சனீஸ்வரர் வந்தாலும் கெடுக்க மாட்டார். ஆனால் சுக்கிரன் வந்துட்டான்னு வைங்க, ஒன்றும் செய்ய முடியாது. எங்களுக்கு தான் நீங்கள் 10 தடவை ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கணும், எங்களுக்கு தான் நீங்கள் 10 தடவை ஃபோன் பண்ணிகிட்டு இருக்கணும். என்னன்னே தெரியல, நல்லா போய்கிட்டு இருந்தப்பா,
நல்ல மில்லு ஓடிச்சு, நல்ல செங்கற்சல் ஓடிச்சு. மழை காலம் வந்துச்சு. அந்த மழை காலம் வந்துச்சு, நமக்கு அப்படியே இதாயிடுச்சு. மழை காலம் வந்துச்சு, எல்லாமே ஸ்தம்பித்து போயிடுச்சு. அப்போ நம்ம என்ன பண்ணுறது? மழை காலம் வந்து ஸ்தம்பித்து போச்சுன்னா அப்போ இயற்கை நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. அந்த இயல்பானதை நம்ம செய்ய முடியாது. அதனால் உங்களுக்கு வேண்டிய புரோகிதர், கோவில் கட்டுமானம், ஆலய அர்ச்சகர்கள், குருமார்கள், குருக்கள்மார்கள், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அரசியலில் முழுக்க சம்பாதிக்கிறது, அரசியலில் முழுக்க மக்களுக்கு காரியங்கள் செய்கிறது, போல்ட்டாக இறங்கி செய்கிறது, எல்லா வகையிலையும் தனித்து இயங்கக்கூடிய தனி அடையாளமாக காட்டக்கூடியவர்கள் மேசம், சிம்மம், தனுசு. அந்த அடையாளத்துக்குன்னு சொந்தக்காரவங்க அவங்க தான் இருக்க முடியும். அந்த அடையாளத்துக்கும் இவங்க இருக்கணும். அந்த அடையாளத்துக்கும் சனீஸ்வரனுடைய பங்கு இருக்கணும். அந்த அடையாளத்துக்கும் சனீஸ்வரனுடைய பங்கு இருக்கணும். அப்போ தான் நம்ம வெற்றியை கொண்டு வர முடியும். அதனால் தயவுசெய்து சிம்மராசி நேயருக்கு ஐப்பசி மாதம் நீச்சத்தில் உங்கள் ராசிநாதன் இருந்தாலும் நீச பங்கு ராஜயோகமாக மாறப்போகுது. ஏன்னா சுக்கிரன் கண்ணிலேருந்து வரப்போகிறாரு துலாமுக்கு. வந்துட்டா நீச பங்கு ராஜகமாக மாறிடுவார். இருந்தாலும் சுக்கிரனும் சூரியனும் ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கிறேன், கவனமாக இருத்தல் அவசியம். பஞ்சபுராணம், பஞ்சலிங்கம், பஞ்சலிங்கம், பஞ்சபூதங்கள் வழிபாடு, பஞ்சாட்சர மந்திரம், ஈசனடி போற்றி, எந்தையடி போற்றி, தேசனடி போற்றி, சிவன் சேவடி போற்றி. 32 தாங்க, 32 வருஷம் தாங்க. இன்னும் 32 மில்லியனுக்கு மாணிக்க வாசகர் குருநாதரை பேசிக்கிட்டே இருப்போம் நம்ம. எனக்கு 70 வயசு வந்து என்ன புண்ணியம். மாணிக்க வாசக சுவாமிகள் 32 வயசில் 32 மில்லியன் வருஷத்துக்கு அவர் பேரும் புகழ் இருக்குமே. அதைத்தான் நம்ம யோசிக்கணும். அப்படிப்பட்ட வழிபாடுகளை பண்ணுங்க. வெற்றி ஜெயம் உண்டாகட்டும் சிம்மராசி நேயர்களுக்கு. கண்டிப்பாக சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த உடைய ஐப்பசி மாதம் எவ்வாறு இருக்க போகுது அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டு இருக்கிறோம். அப்போ சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த ஐப்பசி மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு நான் சொல்லுவேன். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ராசி நாதன் யாருன்னா அதாவது சூரியன். சூரிய பகவான் இப்போ எங்கே உட்கார்ந்துருக்கிறார் அப்படின்னா, இந்த மாதம் முழுவதும் பார்த்தீங்க அப்படின்னா துலா ராசியில் நீச்சம் அடைஞ்சு உட்கார்ந்துருக்கிறார். அதாவது ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு பேர் தான் நீச்சம். ஒரு கிரகம் போய் நீச்சம் அடையும் போது அந்த கிரகம் அந்த இடத்துல வேலை செய்யாது. அப்போ உங்களுடைய ராசிநாதன் உங்களுக்கு துலா ராசியில் இப்போ நீச்சம் அடைஞ்சு உட்காந்துருக்கிறதுனால இந்த ஐப்பசி மாதம் 30 நாளுமே அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கட்டன்றது நீச்சம் அடைஞ்சுதான் உட்காந்துருப்பார், இடையில மாற மாட்டார். அப்போ இந்த மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மற்ற கிரகங்களுடைய சப்போர்ட் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு முக்கியமான ஒரு கிரகம் யாருன்னா குரு பகவான். குரு கொடுப்பார் எவர் தடுப்பார் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு 11ஆம் இடம் லாபஸ்தானத்துல இருந்த குரு பகவான் இப்போ உங்க ராசிக்கு 12வது வீட்டுக்கு கடக ராசிக்கு இப்ப 12ஆம் இடம் விரயஸ்தானமா வந்திருக்கிறார். அப்ப 12ஆம் இடம் விரயஸ்தானம் தான் நம்ம எதிர்பார்க்கிறோம் சொல்றோமா தவிர, ஆனா உச்சம் அடைஞ்சு உக்காடுறாரு. எப்பயுமே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, உச்சம் அப்படின்றது அதிர்ஷ்டம், நீச்சம் அப்படின்றது செயல் இழந்துட்டாரு, வேலை செய்ய மாட்டாரு. அப்போ உங்களுடைய ராசிநாதன் துலா ராசியில நீச்சம் அடைஞ்சிட்டாரு. அப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனுசு ராசி மீன ராசிக்கு அதிபதி குரு பகவான் உங்க ராசிக்கு 12வது வீட்டில் வந்து உச்சம் அடைஞ்சிட்டாரு. அப்போ உச்சம் அடைஞ்ச குரு பகவான் உங்க ராசியை பாருங்க 2வது ராசியை பார்க்கிறாரு. அதுதான் முன்ன சொன்ன குரு பார்வைப்பட்ட கோடி நன்மை. குரு எந்த இடத்துல எது பார்க்கிறாரோ அதுக்கு தகுந்தாறு போல் தான் பலன்களை கொடுப்பார் அவர். அப்ப குரு உங்க ராசி எத்தனை மடமா பார்க்கிறாரு? 2வது ராசி உங்க ராசி பார்க்கிறாரா? தனஸ்தானத்தை கொண்டு பார்க்கிறாரு. தனஸ்தானம், குடும்பஸ்தானம், கல்விஸ்தானம், வாக்குஸ்தானம். அப்படி பார்த்தா நீங்க கொடுத்த வார்த்தை காப்பாத்துவீங்க. உங்க வீட்டுல 4 காசு கண்டிப்பா சேரும். கல்விஸ்தானன்றதுனால கல்வியில பெரும் மாற்றத்தை கொடுப்பாரு. தனஸ்தானம் ஏதோ ஒரு வகையில உங்க வீட்டுல வந்து பார்த்தீங்கன்னா செல்வங்கள் சேரக்கூடிய ஒரு மாதம் இந்த மாதமாக இருக்க போகுது.
ஏன்னா இந்த மாதத்துல வந்து பார்த்தா 25 தேதி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்க்கும்போது, அதாவது குரு பகவான் உங்களோட ராசிக்கு 12வது ராசில வந்து உட்கார்றாரு. இதே மற்ற இடத்துல உட்கார்ந்து இருந்தாரு, இயல்பு நிலையில நார்மலா உட்கார்ந்து இருந்தாருன்னா அந்த கிரகம் இப்ப உங்க வீட்டுக்கு அதிபதி எப்படி சூரியன் செயல் இழந்துட்டாரோ அது போல குருவும் செயல் இழந்துட்டாருன்னு நான் சொல்லிடுவேன். ஆனா குரு வந்து உச்சம் அடைகிற ஒரே ஒரு வீடு பார்த்தீங்கன்னா எதுன்னு பார்த்தா கடகராசி தான். அப்ப கடகராசியில குறிப்பா தன்னுடைய மனைவி வீட்டுல வந்து அவர் குரு வந்து உச்சம் அடைகிறார். ஏன்னா குருவுடைய மனைவி தான் சந்திரன், நவகிரகத்தில் அதி தேவதை. புதன் அப்படின்ற ஒரு வாரிசு, தன்னுடைய வாரிசு வீட்டில் இருந்து தன்னுடைய மனைவி வீட்டுக்கு வர குரு பகவான் உங்க ராசியை 2ஆம் இடமா பார்க்கறதுனால நிச்சயமா கல்வி பெருகும். 2வது வந்து கடன் சுமைகள் குறையும். அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 காசு உங்க வீட்டில் சேமிப்பு கண்டிப்பா இருக்கும். சரிங்களா? இதை தவிர வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு உங்க வீட்டுக்கு அதிபதி தைரியஸ்தானத்துல போய் இன்னைக்கு நீச்சம் அடைஞ்சதுனால உதவி மற்றவங்களுக்கு செய்ய போனீங்கன்னா உபதிரியம் தான் வரும். அதுல கொஞ்சம் கவனமா இருங்க. ஏன்னா 3ஆம் இடம்ன்றது தைரியஸ்தானம். தைரியஸ்தானத்துல போய் சூரியன் நீச்சம் அடையும் போது தன்னம்பிக்கை கொஞ்சம் குறையும். மனசுக்குள்ளார ஒரு அச்சம், பயம் இருக்க செய்யும். இது நம்ம இறங்குறோம், நடக்குமா நடக்காதா, பண்ணுவோமா பண்ண மாட்டோமா, இல்லை அவசரப்பட்டு செய்யறோமா, ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும். மதுரை மேல இருக்கிற பூனை மாதிரி. இந்த மாதிரி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து முடிஞ்ச வரைக்கும் நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் பொறுமை காத்து ஒரு விஷயம் செய்யுங்க. சரிங்களா? வாய் இருந்தா எங்க அம்மா வாழ சொன்னாங்க, வாய் இல்லைன்னா எங்க அம்மா வந்துட சொன்னாங்க அப்படின்ற மாதிரி, அதாவது முயற்சி எடுக்கிறவங்களுக்கு இந்த மாசம் நிச்சயமா பலன் கண்டிப்பா கிடைக்கும். முயற்சி எடுக்காதவங்களுக்கு கண்டிப்பா கிணத்துல போட்ட கல்லு மாதிரி தான். நம்மளுடைய திறமை என்னன்றது நம்ம ஜாதகத்துல தான் தெரியும். கவர்மெண்ட் வேலையிலிருந்து சாதிக்காதவங்க நிறைய பேர் பார்த்துருக்குறோம். விவசாய கூலி வேலை செய்து சாதிச்சவங்க நிறைய பேர் பார்த்துருக்குறோம். சரிங்களா? அப்போ உங்க ஜாதகத்துல உங்களுக்கு என்ன படிப்பு எடுத்தா நல்லா இருக்கும், என்ன தொழில் எடுத்தா நல்லா இருக்கும், எந்த துறையில போனா நல்லா இருக்கும், எது உங்களுக்கு கை கொடுக்கும், இது எல்லாமே நீங்க முதல்ல சிந்திங்க. ஏன்னா வந்து ஒரு தொலைச்சி இடத்துல தேடினாதான் கிடைக்கும். அப்போ உங்க ஜாதகத்தை முதல்ல இந்த டைம்ல பார்த்துக்கோங்க. குரு பகவான் வந்து இப்ப அதிசாரம் வாங்கி வரக்கூடிய தருணம் உங்களுக்கு அற்புதமா இருக்குது. ஏன்னா குரு வந்து உங்க ராசி 2ஆம் இடமா குறிப்பா தனஸ்தானத்தை பார்க்கிறாரு. சரிங்களா? கல்வி ஸ்தானத்தை பார்க்கிறாரு. நிச்சயமா பெரும் மாற்றம் கிடைக்கும். காதல் விவகாரம் கைக்கூடி வரும், அயல்நாட்டு பயணம் கைக்கூடி வரும், சொந்த தொழில் செய்யறதுக்கு உண்டான அற்புதமான ஒரு தருணம். உடல் உபாதிகள் இருந்தா கூட கொஞ்சம் குறைகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அது போக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நேரம் எதை கொண்டு போகுது அப்படின்னு தெரியாம குழப்பத்தில் இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு உங்களுடைய வாழ்வாதாரம் நல்லாவே இருக்கும். பயப்படவே வேண்டாம். அதனால எப்படி பார்த்தாலும் எனக்கு தெரிஞ்சு இந்த காலகட்டம் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு கேட்டீங்க அப்படின்னா, இந்த இடம் மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு, பூமி மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு, அதாவது மண்மனை மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாம் பார்த்தா இது ஒரு அற்புதமான தருணம். ஏதாவது நீங்க மாத்தணும்ன்ற எண்ணம் இருந்தால் யாரும் கேட்காதுங்க, கண்டிப்பா மாறுங்க. காத்துள்ள போது தூத்திக்கோங்க, மழை வராத முன்னா வீடு கட்டிக்கோங்கன்ற மாதிரி கண்டிப்பா இது வந்து நீங்க சாதிக்கக்கூடிய நேரம். முயற்சி எடுங்கன்னு தான் நான் சொல்றேன். சரிங்களா? யோசனை பண்ணுங்க. உங்க பேச்சு கேட்கறவங்க நல்லா இருப்பாங்க, உங்க சாப்பாடு சாப்பிட்டவங்க நல்லா இருப்பாங்க, உங்க துணிமணி கட்டி பார்த்தவங்க நல்லா இருப்பாங்க. ஆனா நீங்க நல்லா இருக்கீங்களா? இல்ல. ஒரு ஏணி மாதிரி உங்களை வச்சு மற்றவங்க தான் ஏறி ஏறி மேல போறாங்களே தவிர, ஆனா நீங்க மீண்டும் மீண்டும் ஆரம்பிக்கிற இடத்துல வந்து உட்காந்துக்கிறீங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம் யோசிங்க. ஆனா ஜாதக ரீதியா உங்களுக்கு நல்லா இருந்துருச்சுன்னா இந்த குரு அதிசாரம் உங்களுக்கு நல்லா இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தைரியஸ்தானத்துக்கு அதிபதியும், அதே மாதிரி 10ஆம் இடம் வந்து தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதியும் சுக்கிரனும் போய் இன்னைக்கு நீச்சம் அடைஞ்சிட்டாரு. இன்னைக்கு ரிஷப ராசிக்கும் துலா ராசிக்கும் இந்த 2 வீட்டுக்கு அதிபதி சுக்கிர பகவானும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா கன்னி ராசியில அவரும் நீச்சம் அடைஞ்சிட்டாரு. இந்த மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா 16 தேதி வரைக்கும் சுக்கிரன் வந்து கன்னி ராசியில நீச்சம் அடைகிறார். உங்க வீட்டுக்கு அதிபதி சூரியன் இந்த மாசம் 30 நாளுமே துலா ராசியில நீச்சம் அடைகிறார். தனுசு ராசி மீன ராசிக்கு அதிபதி கடக ராசியில உச்சம் அடைகிறார். அந்த உச்சம் அடைஞ்ச குரு மட்டும்தான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றார். சுக்கிரன்னா மனைவி, வண்டி வாகனம். இப்ப வண்டி வாகனம் எடுக்கலாமா? கண்டிப்பா எடுக்கக்கூடாது. குறிப்பா பாத்தீங்கன்னா 16 தேதி வரைக்கும் எடுக்கக்கூடாது.
ஏன்னா 16 தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் போய் இன்னைக்கு கன்னி ராசியில வந்து உச்சம் அடைஞ்சதுனால நீச்சம் அடைஞ்சதுனால ஏதோ ஒரு வகையில, அதாவது பின்னாடி நீங்க என்ன வருத்தப்படுவீங்கன்னா அவசரப்பட்டுட்டுமோ பொறுமையா இருந்திருக்கலாமோ அப்படின்ற குழப்பம் கண்டிப்பா வரும். அதே சமயத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த திருமணம் புத்திர பாக்கியத்துக்கு இதுக்கு செலவு பண்ணீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு நல்ல செலவு தான். அசையாத சொத்துக்களுக்கு செலவு பண்ணுங்க, தப்பே இல்லை. அசையும் சொத்துக்களுக்கு இப்ப வேண்டாம். அப்ப இது போக பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு உங்களுடைய அமைப்புக்கு வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதம் 25ஆம் தேதி வரைக்கும் கண்டிப்பா உங்களுடைய ராசிக்கு நீங்க நினைச்ச இலக்கு அடைகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. மேல் படிப்பு, ரெண்டாவது படிக்கிற ஸ்கூல்ல நல்ல மார்க்கு, அதாவது நல்ல ஒரு கைத்தட்டல் பாராட்டுகள், அது போக இன்னைக்கு சர்டிபிகேட் மெடல் வாங்கக்கூடிய யோகம். இதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு உங்க டீச்சர்ஸ் வாத்தியர்கள்லாம் ஒரு நல்ல மதிப்பு மரியாதை கூடும். இதை போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா படிக்கிற படிப்பு மைண்ட்ல உட்காரும். அதே சமயத்துல வீட்டில் தந்தைக்கும் தாய்க்கு உண்டான சங்கடங்கள் சரியாகும், ஜாதகருக்கும் தந்தைக்கு உண்டான பிரச்சனைகள் குறையும். அதனால நீங்க இந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது எதிர்பார்க்குறீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். இதை தாண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாக உங்க ராசியாதிபதி அதாவதுன்றது வந்து சூரியன் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து செவ்வாயுடைய சாரம் வாங்கி இன்னைக்கு வந்து சித்திர நட்சத்திரம் 3ஆம் பாதத்துல துலா ராசியில இன்னைக்கு 181 டிகிரியில வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து நீச்சம் அடைஞ்சு உட்கார்ந்துருக்கிறார். அப்ப செவ்வாயுடைய சாரம் வாங்கி சித்திர நட்சத்திரம் 3ஆம் பாதத்துல துலா ராசியில 181 டிகிரியில நீச்சம் அடைஞ்ச சூரியன் தேவையில்லாத விஷயத்துல இறங்கும் போது தேவையில்லாத ஒரு பிரச்சனை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. தேவையில்லாத பிரச்சனை என்ன, மற்றவங்களுக்கு நான் ஒரு கூட்டுத்தொழில் பண்றது, ஜாமீன் கையெழுத்து போடுறது, 10 ரூபா வாங்கி கொடுக்கறது, மற்றவங்களுக்கு பிரச்சனைக்கு போய் முன்ன நிற்கிறது, நல்லது போனா கூட பொல்லாப்புன்ற மாதிரி தான் இருக்கும். கொடுத்தது கேட்டா கூட அடுத்தது பகையாகும். நான் லோன் போட்டு பணம் வாங்கி கொடுத்தேங்க, டாக்குமெண்ட் கொடுத்தேன், என் வண்டி வாகனம் கொடுத்தேன், நகை எடுத்து கொடுத்தேன், இந்த மாதிரி மற்றவங்களுக்கு உதவி பண்ண அவங்க கட்ட மாட்டாங்க, நீங்க தான் கட்டுவீங்க. தேவையில்லாத விஷயங்கள் இப்ப பண்ண வேண்டாம். குறிப்பா வண்டி வாகனம் ஏதாவது வாங்குற மாதிரி மாத்துற மாதிரி இருந்தா கூட 16 தேதிக்கு மேல செஞ்சுக்கோங்க, அதுக்கு முன்னாடியே வேண்டாம். மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா சிம்ம ராசிக்காரங்களுக்கு நிச்சயமா சொல்றேன், சாதிக்க பிறந்த ராசி எனக்கு தெரிஞ்ச சிம்ம ராசி. அந்த சிம்ம ராசியில பிறந்தவங்களுக்கு நிச்சயமா ஏதோ ஒரு வகையில ஏதோ ஒரு விதத்துல இந்த மாசம் உங்களுக்கு கண்டிப்பா கை கொடுக்கும். அதுக்கு முழுக்க காரணம் குரு மட்டும்தான், வேறெல்லாம் யாரும் கிடையாது. இப்படி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துல சிந்திங்க, பொறுமையா செயல்படுங்க. ஜாதகத்தை பார்த்துட்டு நான் சொன்ன மாதிரி எது பண்ணலாம் எது பண்ணக்கூடாது, இது நீங்க தகுந்த மாதிரி டிராவல் பண்ணீங்கன்னா உங்களுடைய வளர்ச்சி நல்லாவே இருக்கும். சரிங்களா? சரி நேயர்களே, உங்க பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்க முழுமையா பார்த்ததுக்கு மனசுல இருந்து கேட்டுக்கிறேனுங்க. நன்றி. சிம்மராசி அன்பர்களுக்கான வீடியோ. இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு ஐப்பசி மாத கிரகநிலை ஆராயும் போது வருகின்ற 2025 அக்டோபர் மாதம் 18ஆம் தேதியிலிருந்து 2025 நவம்பர் மாதம் 16ஆம் தேதி இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் வரக்கூடிய நிகழ்வுகள் தான் ஐப்பசி மாத பலன்களை நம்ம கொடுக்க இருக்கிறோம். இந்த ஐப்பசி மாதத்தில் இந்த சிம்ம ராசிக்கு எதை மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது, கிரகங்களின் அமைவுகள் எப்படி இருக்குது அப்படின்றது முன்பாக சிம்ம ராசியை பற்றி ஒரு சில கண்ணோட்டத்தை நம்ம பார்த்துருவோம். சிம்மம் அப்படின்னாவே தலைமை பண்பு வகிக்கக்கூடிய ஒரு அமைப்புன்னு சொல்லலாம். ஏன்னா இருக்கிற நவகிரகத்திலேயே தலையான ஒரு கிரகம் எதுனாக்கா சூரிய பகவான் தான். அப்போ சூரியனை சுற்றி தான் அனைத்து கிரகங்களும் நம்ம ஒளிவட்டத்தில் வந்துட்டு இருக்கு. அதன் அடிப்படையில் பார்க்கும்போது இந்த சூரியனோட அமைப்பில் பிறந்த இந்த சிம்மராசி என்பவர்கள் எப்பொழுதுமே தலைமை பண்பு முக்கிய ஒரு நபர்களாக இருப்பாங்க, ஆளுமை திறன் பெற்ற நபர்களாக இருப்பாங்க, அதிகம் நிறைய கற்றறிந்த ஒரு நபர்களாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. எந்த ஒரு விஷயத்தையும் சிந்தித்து செயல்படுவாங்க, யாரையும் சோதிக்காமல் அவங்கள அவ்வளோ சீக்கிரம் நம்பிட மாட்டாங்க. அப்படிப்பட்ட இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் போட்டி பொறாமைகள் வாழ்க்கையில் நிறைந்த நபர்களாக தான் இருப்பாங்க, எதிரிகள் அதிகமாக கொண்ட நபர்களாக இருப்பாங்க. ஆனால் எத்தனை பேர் எதிரிகள் இருந்தாலும் அந்த எதிரிகள்லாம் வெல்லக்கூடிய அளவுகளுக்கு தகுதி பெற்ற ஒரு நபர்களாக இருப்பாங்க. இவங்களோட செயல்கள் எண்ணங்கள்னாலேயே மற்றவரை பகைவரையும் எதிரியையும் தன் நண்பராக ஆக்கக்கூடிய வல்லமை பெற்ற ஒரு நபர்கள்லாம் இந்த சிம்மராசி நண்பர்களாக இருப்பாங்க. ஆனால் இவங்களுக்கு கொஞ்சம் என்னன்னாக்கா முன்கோபம் கொஞ்சம் அதிகம். இந்த முன்கோபத்தினால நிறைய நண்பர்களை கொஞ்சம் விட்டுற மாதிரியான விதிகள் உருவாகும். ஆனால் இந்த சிம்மராசி நண்பர்களோட வாழ்க்கையில் தான் கடந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு 6-7 வருட காலமாகவே போதாத நேர காலகட்டம்னு சொல்லணுன்ற விதி. இவங்களோட வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரகிளை சந்திச்சுட்டு வராங்கன்னு சொல்லலாம். கடந்த ஒரு 6-7 வருட காலமாகவே
ஏன் என்ன சார் இந்த சிம்மராசிக்கு என்ன ஏதாவது பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கா, சனி பகவான், ஏழரை சனி இது மாதிரி எதுவும் நடந்துட்டு இருக்கா அப்படின்னாக்கா அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க. ஏன் என்ன காரணம், எல்லா விஷயத்துலையும் இவங்க ரொம்ப தடைபட்டு இருக்காங்க. பொருளாதார ரீதியாகவும், குடும்ப ரீதியாகவும், தொழில் ரீதியாகவும் தடைகளாக இருக்குது, மிகப்பெரிய வளர்ச்சிகளை சந்திக்கல அப்படின்னாக்கா, அதுக்கு காரணம் என்ன அப்படின்னாக்கா, சிம்ம ராசிக்கு 5ஆம் இடமும் 9ஆம் இடமும் பாக்கியஸ்தானங்க. இந்த 2 இடங்களும் எதுவும் அசுபகிரகனால பெரிய லெவலில் சூழப்பட்டிருந்தது அப்படின்னாக்கா அதோட காரத்துவம் கெட்டு போகும். அப்போ 2018ஆம் ஆண்டு கேதுவோட பிடியில் இவங்களுக்கு 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானம் கெட்டு போனது. அப்போ பூர்வ புண்ணியம் கெட்டு போன காலகட்டத்திலேருந்தே குடும்பத்தில் கஷ்டம், நஷ்டம், வம்பு, வழக்கு, சண்டை, சச்சரவு, கோர்ட்டு கேஸு, மன நிம்மதி குறையிறது, பொருளாதார நெருக்கடிகள், கடன் சொல்லக்கூடிய அமைப்புகள்ன்ற மாதிரி தொன்று தொட்டு பிரச்சனைகள் அதிகமாக சந்திச்சுட்டு வந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லணும். ஆனால் அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு இன்னைக்கு முடியும் நாளைக்கு முடியும்னு பார்த்தா அப்படி தொன்று தொட்டு இழுத்துட்டு இருக்க மாதிரியான விதிகள். என்னடா எல்லாமே நம்மளோட வாழ்க்கையில் நல்லது தானே செஞ்சிட்ருக்கோம், நல்லது செய்தவங்களாம் நமக்கு தீங்கு செய்கிற மாதிரி விதி அமைதுன்ற மாதிரி ஒரு கலக்கத்தில் இருந்துட்டு இருப்பீங்க. இதுக்கு காரணம் முன்ஜென்ம கருமாவின் தொடர்புகள். ஓகே, இந்த பிரச்சனைகளுக்கு எப்போ தான் சார் முற்றுப்புள்ளி வைக்கும் முடியும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துருக்கீங்க இல்லையா? அதுக்காக தான் இந்த விளக்கத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். வெகு நாட்களாக ஏற்பட்டு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனைகளுக்கு இந்த நேர காலகட்டத்தில் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய காலகட்டம் உதயமாயிடுச்சு. அது இந்த ஐப்பசி மாதத்தில் நடக்கக்கூடிய இந்த கிரக பயிற்சியிலிருந்து ஒரு மாற்றங்கள் நிகழதை பார்க்க முடியுங்க. அப்போ இந்த ஐப்பசி மாதம் 1ஆம் தேதி என்று தான் பார்த்தீங்கன்னா அதிசாரமாக குரு பகவான் உங்களோட ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு வர இருக்கிறார். அப்போ உங்கள் லக்னத்துக்கு பார்த்து உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னா 5, 8ஆம் அதிபதியாக வரக்கூடிய இந்த குரு பகவான் தனக்கு 12ஆம் இடத்துல இருந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்கள் அந்த 12ஆம் இடத்துலேருந்து அந்த 8ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய யோகங்களும், அது 12ஆம் இடத்துல அந்த கிரகம் உச்சபலம் பெறதை பார்க்க முடியுதுங்க. அப்போ உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் இந்த குரு பகவான் உச்சபலம் பெறதுனால திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் பணவரவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஏன்னா நவகிரகங்கள்லேயே ஒரு சுபகிரகம் எது அப்படின்னாக்கா அது குரு பகவானா சொல்லலாம். அது இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த குரு பகவான் முதல் தரமான யோகாதிபதி. அவர் தனக்கு 12ஆம் இடத்துல மறைந்திருந்தாலும் உச்சபலம் பெறக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் கண்முன்னே நடக்கும். வெகு நாட்களாக தடைபட்டிருந்த ஒரு சில காரியங்கள் கண்முன்னே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. முக்கியமாக பொருளாதார ரீதியான ஒரு வளர்ச்சிகளை சந்திக்க போகிறீங்க. குடும்பத்தில் ஒரு ஏற்றம் மிகுந்த ஒரு காலகட்டத்தை சந்திக்க போகிறீங்க. எது செய்தாலும் தொட்டதெல்லாம் தொடங்குவதற்கும் நினைச்சதெல்லாம் சாதனை பண்ணுவதற்குமான ஒரு காலகட்டங்கள் உதயமாக போகுதுங்க. இந்த குரு பகவான் எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த இடமும் புனிதமடைய போகுது, அவர் பார்க்கக்கூடிய இடங்களும் புனிதமடைய போகுதுன்றதான் அர்த்தம். அப்போ இந்த குரு பகவான் தனக்கு 12ஆம் இடமான பஞ்சனை சுகம் சொல்லக்கூடிய வாழ்க்கையின் ஒளிவட்டத்தில் இருக்கனால வெகு நாட்களாக கணவன் மனைவி உறவுகள் பிரிந்த சொந்தங்கள் ஒன்று சேருவதற்கான காலகட்டங்களும், கணவன் மனைவி 2 பேரும் பிரிஞ்சிருக்கீங்க, டைவர்ஸ் கேஸில் கூட கோர்ட்டு நின்றுட்டீங்கன்னாக்கா இந்த நூல் இல்லைல்ல சரி நாங்கள் 2 பேரும் சேர்ந்து வாழ போகிறோன்ற மாதிரி ஒரு நல்ல எண்ணத்தோடு செயல்படுறதுக்கான காலகட்டம் இந்த மாதத்தின் தொடக்கத்திலேயே தொடர ஆரம்பிக்குது. அதனால் இதை கொஞ்சம் சரியாக பயன்படுத்திக்கிறது நல்லாயிருக்கும். இந்த மாத காலகட்டத்தில் தனக்கு 12ஆம் இடத்துலேருந்து அவர் பார்க்கக்கூடிய இடமானது உங்களோட ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்தை பார்க்கறதுனால உங்களோட எண்ணங்கள் செயல்கள் எல்லாமே சிறப்புடன் இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. உங்களோட மனநிலைமையானது ஒரு தெளிவான சிந்தை உள்ள மனநிலைமையாக இருக்கிறது பார்க்க முடியுது. 4ஆம் இடம் வீடுமனை வாசல் வண்டி வாகன யோகத்தை கொடுக்கறதுனால இந்த நேர காலங்களில் சிம்மராசி என்பவர்கள் பழமையான வண்டி வாகனங்களை விற்றுட்டு புதுமையான வண்டி வாகனங்களை வாங்கக்கூடிய யோகங்களும் இருக்கிறத பார்க்க முடியுதுங்க. அதனால் ஏதாவது புதுமையான வண்டி வாகனங்கள் வாங்கணும்னா வாங்கிடுங்க. அதே போல் வீடுமனை வாசல் வீடுமனை வாசல் கட்டணும்னு நினச்சிங்கன்னா இந்த நேர காலகட்டத்தில் இந்த மாதத்தில் தொடங்குவதற்கான ஒரு உன்னதமான காலகட்டமாக இருந்துட்டு முயற்சி எடுங்க. அடுத்து உங்களோட ராசிக்கு 6ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்க இருக்கிறார். 6ஆம் இடமானது ருணம், ரோகம், சத்ரு, எதிரி, பகை, கடனை சொல்லக்கூடிய இடம். அதே நேரத்தில் இது உத்தியோகத்தையும் சொல்லக்கூடிய இடங்க. அப்போ ருணம் உடல் ரீதியாக பாதிக்கப்பட்டு மருத்துவ செலவுகள் செஞ்சிருந்தால் உடல் ரீதியான தொந்தரவுலேருந்து மீண்டு வருவீங்க. கடன் பிரச்சனைகள்லேருந்து பெரிய லெவலில் லாக் ஆகிருக்குன்னா அந்த கடன் பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மாதம் உதயமாக போகுது. அதே போல் 6ஆம் இடமானது உத்தியோகஸ்தானத்தையும் சொல்லக்கூடிய இடங்க. சார் நான் உழைக்காமல் இல்லை, சம்பாதிக்காமல் இல்லை, ஆனால் என்னோட தொழிலில் பெரிய லெவலில் வளர்ச்சிகள் என்னால் சந்திக்க முடியல சார், நல்லா தான் என்னோட தொழில் போயிட்டு இருந்தது, ஆனால் ஏதோ ஒரு இதில் இறக்கமாயிட்டு இருக்குன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த நேர காலகட்டத்தில் ஏதாவது பூமி பூஜை போட்டு ஒரு புதிய நிறுவனத்தை தொடங்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னாக்கா அந்த நிறுவனத்தின் மூலமாக அதிகப்படியான ஆதாயங்களை பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த மாதம் உதயமாகிறது பார்க்க முடியுதுங்க. அப்போ வெகு நாட்களாக நான் படித்து முடிச்சுட்டு எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கேன் சார், எல்லாமே ரெடி ஆகிடுச்சு, ஆனால் வேலைவாய்ப்பு மட்டும்தான் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த மாத காலகட்டத்தில் ஒரு திடீர்னு அழைப்பிதழ்கள் அரசாங்கத்தினால ஒரு ஆதாயங்கள் பெற்று
அரசு உத்தியோகத்தில் பணிபுரியறதுக்கான வாய்ப்புகளுக்கு அழைப்புதல் வரதுக்கான வாய்ப்புகளும் மிக விரைவான காலகட்டத்தில் இருந்துட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா எதிராளிகளை சொல்லக்கூடிய இடம் 6ஆம் இடம் அப்படின்னால எதிராளிகள் எத்தனை பேர் இருந்தாலும் உங்களை விட்டு விலகி ஓடுவதற்கான காலகட்டங்களாக இருக்குது. பிரச்சனைக்குரிய நபர்கள் உங்களை விட்டு விலகி ஓடுறதுக்கும் ஒரு சிறப்பான காலகட்டங்கள். அடுத்தது உங்களோட ராசிக்கு 8ஆம் இடத்தை இந்த குரு பகவான் பார்க்க இருக்கிறார். இது மிக 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 ஒரு அதிர்ஷ்டத்துக்கான ஒரு காலகட்டங்கள். ஏன்னா உங்கள் சிம்மராசி என்பர்களுக்கு இந்த நேர காலகட்டத்தில் அஷ்டமச்சனியும் நடந்துட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. இந்த அஷ்டமச்சனி நடந்து அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவான் பார்த்தாலே அந்த அஷ்டம தோஷங்களானது நிவர்த்தி அடைகின்றது ஒரு விதி. அப்போ சிம்மராசிக்கு 8இல் சனி இருந்தாலும் இந்த குரு பகவான் பார்வைப்படுறதுனால திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் பணவரவுகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பு உருவாகும். வண்டிவான தடைகள்லேருந்து மீண்டு வருவீங்க. பிரச்சனைக்குரிய ஒரு சில காரியங்கள் உங்களை விட்டு விலகிறதுக்கான ஒரு காலகட்டங்களாக இருந்துட்டு இருக்குன்ட்டு விதிங்க. அதனால இந்த மாத காலகட்டங்கள் முழுக்க முழுக்க உங்கள் யோகாதிபதியான குரு பகவானால் மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை சந்திக்க போகிறீங்க. இந்த மாதத்தின் தொடக்கத்திலே பார்த்தீங்கன்னா சனி பிரதோஷமும் வருது. ஐப்பசி மாதம் 1ஆம் தேதி, அதாவது அக்டோபர் 18ஆம் தேதி என்று சனி பிரதோஷம் வருது. அன்றைய காலகட்டத்தில் சனி பகவானுக்கு பிரதோஷம் வர்றதுனால சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய நந்தி பகவானுக்கு 1 லிட்டர் பாலும் ஒரு முல்லைப்பூவும் வாங்கி கொடுத்து அர்ச்சனை பண்ணிட்டு இருந்தீங்கன்னாக்கா முன்ஜென்ம கருமாயின் பலன்களை கொஞ்சம் குறைத்து கொள்றதுக்கான ஒரு காலகட்டங்களாக இந்த மாத காலகட்டங்களானது உதயமாகிறத பார்க்க முடியுதுங்க. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த மாத காலகட்டத்தில் உங்களோட ராசியிலேயே கேது பகவானும் 7ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கார். ராசியில கேது பகவான் இருக்கிறது ஞானத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகளை தருன்றிருக்கீங்க. அப்போ இந்த மாத காலகட்டத்தில் தெய்வீக எண்ணங்கள் தூண்டி விடுறதுக்கான வாய்ப்பு உண்டு. தெய்வீக ஸ்தலங்களுக்கு அதிகமாக நீங்கள் போயிட்டு வர்றதுக்கும் தெய்வ காரியங்களுக்கு முன்னிருந்து செயல்படுத்துறதுக்கான ஒரு காலகட்டம் உதயமாகும். வாய்ப்பு கிடைச்சால் இந்த மாத காலகட்டத்தில் தீர்த்த யாத்திரைகளுக்கு போயிட்டு குளிச்சுட்டு வழிபாடு செய்துட்டு வர்றது ஒரு மிகப்பெரிய விசேஷத்தை கொடுக்குன்றிருக்கீங்க. அதே போல் முன்ஜென்ம கருமாக்கின் பலன்களை நிவர்த்தி அடையணும்னா சிம்மராசி அன்பர்கள் மட்டும் கிடையாது, அனைத்து ராசிக்காரர்களுமே மேக்சிமம் ஒவ்வொரு வருடமும் வரக்கூடிய ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி என்று சிவபெருமானுக்கு அன்னத்தால் அபிஷேகம் பண்ணுவாங்க. அது அன்னா அபிஷேகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி வரக்கூடிய நாட்களில் பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த சிவபெருமானுக்கு ஒரு 5 கிலோ பச்சரிசி வாங்கி அந்த சாப்பாட்டுக்காக கொடுத்தோம் அப்படின்னாக்கா நம்மளோட வாழ்க்கையானது கரும தோஷங்கள் நீங்கி எதிர்கால வாழ்க்கையை உங்களுக்கு சிறப்படைகிறதுக்கான ஒரு காலகட்டங்களும் உதயமாகிறது பார்க்க முடியுது. அப்போ இது எல்லாமே எட்டி பார்க்கும்போது வருகின்ற நவம்பர் மாதம் 5ஆம் தேதி என்று புதன்கிழமை என்று பார்த்திங்கன்னா பௌர்ணமி வர இருக்குது. அன்றைக்கி அன்னாபிஷேகம் வர்றதுனால நவம்பர் மாதம் 5ஆம் தேதி உங்கள் ஊரில் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு ஒரு அன்னாபிஷேகம் செய்து கொள்வது ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். அன்னாபிஷேகத்துக்கு 5 கிலோ பச்சரிசி வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னாக்கா தோஷங்கள் குறையின்றிருவீங்க. அஷ்டமச்சனியோட தாக்கங்கள் இருக்கே சார், இது ஏதாவது கட்டுக்குள் வைக்க முடியுமானாக்கா கட்டுக்குள் வைக்கக்கூடிய அளவுகளில் தான் இந்த குரு பகவான் இப்போதைக்கு உட்காந்துருக்கார். அப்போ குரு பார்க்க கோடி சாபங்கள் கோடி குற்றங்கள் விலகுன்ற விதியின் அடிப்படையில் இந்த மாத காலகட்டங்களானது உங்களுக்கு வளர்ச்சி நிமிர்ந்த ஒரு காலகட்டங்கள் தொடர ஆரம்பிக்குது. அப்போ இந்த மாத காலகட்டத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்திங்க. இந்த மாத காலகட்டத்தில் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் எதுனாக்கா சனி பிரதோஷத்தன்று பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஐப்பசி மாதம் 1ஆம் தேதி, அதாவது அக்டோபர் 18ஆம் தேதி என்று சனி பிரதோஷம் வருது. அன்றைய காலகட்டத்தில் சனி பகவானுக்கு உகந்தமான பிரதோஷ காலகட்டத்தில் 1 லிட்டர் பால் ஒரு முல்லைப்பூ வாங்கி கொடுத்துருவாங்க. அந்த தோஷங்கள் விலகும். அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா அன்னாபிஷேகம் நவம்பர் மாதம் 5ஆம் தேதி வர இருக்கனால அன்றைய காலகட்டத்தில் அன்னாபிஷேகத்துக்கு ஒரு 5 கிலோ பச்சரிசி வாங்கி கொடுத்தீங்கன்னாக்கா இந்த தோஷங்கள் கரும தோஷங்கள் விலகி எதிர்கால வாழ்க்கை சிறப்பாக இருக்குன்றீங்க. மற்ற விதத்தில் எந்த தோஷங்கள் பாதிப்பு கிடையாது. சீரும் சிறப்புமாக இருப்பீங்க, நலமாக இருப்பீங்க. நன்றி.